நீங்க பாஸ்ட்ல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஒரு வெண்டார் இன்னைக்கு தேதியில அந்த சப்ளையர் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆயிட்டாங்க ஜிஎஸ்டில. அதனால நீங்க ஏற்கனவே வாங்கின பர்ச்சேசஸ் எல்லாமே போகஸ், அந்த ஐடிசி எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் டிபார்ட்மெண்ட் வைக்க முடியுமா? வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் சாரதா. இன் ஷார்ட்ஸ், இன்னைக்கு தேதியில ஜிஎஸ்டில இன்க்ரீசிங் டிஸ்பியூட் இந்த 16(2)B கேஸ்ல தான் இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் இஸ் ரேசிங் அன் இஷ்யூ. இந்த மாதிரியான சர்க்குலர் ட்ரேடிங் ஆர் சப்ளையர் நான் எக்ஸிஸ்டன்ட் கேசஸ் எல்லாத்துலயுமே அந்த என்டையர் செயின்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிபியன்ஸுக்குமே நீங்க வாங்கின பர்ச்சேசஸ் எல்லாமே ஃபேக் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க வித் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் அப்படின்னு அலிகேஷன்ஸ் பிளேஸ் பண்றாங்க. இந்த கான்டெஸ்ட்ல ஒரு ரீசெண்டான அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டேக், டோல் பிளாசா இந்த மாதிரி லீகலா பிரிஸ்கிரைப் ஆகாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் cannot insist அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி இதுல டாக்ஸ் இன்வாய்ஸ், இவே பில் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் த்ரூ ரெகுலர் பேங்கிங் சேனல், அது தவிர பில்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லாரி ரெசீட், இது எல்லாத்தையுமே அவங்க ப்ரூஃபா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இட் ஹாஸ் டு பி கன்சிடர்ட் வித்தவுட் இன்சிஸ்டிங் ஆன் அன்வான்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 16(2)B லிட்டிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, prove your case with proper documentary evidence and citing these kind of important decisions. Hope you find this video useful. தொடர்ந்து பேசுவோம். GST with சாரதா.